நலம் நலமறியாவல் நாடு இங்கு சுகமே நீ அங்கு சுகமா? கவலைப்படாதீங்க, சுகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, சுகமாக்கிடுவோம். டோன்ட் வரி. கடவுளை நம்பினவர் கூட கைவிடப்பட்டிருக்கிறார், அறிவியலை நம்பி அவர் கைவிடப்பட்டதே இல்லை. எஸ், that's a matter. Everything have a formula. Human have only one formula, that is human psychology. ரைட்டா? இன்றைக்கு வந்து நார்சிசிஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள், பொதுவாக இந்த எல்லா விதமான விஷயங்களுமே, ஈவன் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரலான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இந்த ஸ்கேப் கோட்டிங். இந்த ஸ்கேப் கோட்டிங் பற்றி தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேளை ஒரு நார்சிசிஸ்ட் உங்களுடைய அம்மா வந்து ஒரு வேளை நார்சிசிஸ்டாக இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய ஸ்கேப் கோட்டிங், உங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்க நார்சிசிஸ்டாக இருக்கலாம், அவங்க நாத்தனார் நார்சிசிஸ்டாக இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய அந்த ஸ்கேப் கோட்டிங், அதை வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விஷயங்களை வந்து நாம் எப்படி வந்து அதை அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓகேவா? பார்த்துருமா? வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யூர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். எப் வாட் இஸ் அ ஸ்கேப் கோட்டிங் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு ஆல்ரெடி இந்த கதையை ஒன்று சொல்லியிருப்பேன், இருந்தாலும் புதுசாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லுவோம். ஒரு ஸ்கேப் கோட் அப்படின்னா இது ஒரு எஸ்கேப் கோட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு புலிகளுக்கு நடுவில் வந்து, இல்லை ஒரு மான்களுக்கு நடுவில் வந்து ஒரு கோட் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆடு வந்து மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மான்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆடுகளை வந்து அந்த ஆட்டை வந்து ஒரு அவுட் சைடராக தான் பார்க்கும் இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத, அந்த கூட்டத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாக தான் பார்க்கும். அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாக அவங்க வந்து அதை இமேஜினேஷன் பண்ணி அப்படி பார்த்துப்பாங்க, அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே போனாலும் அவங்க வந்து அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஈவன் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஸோ யூனோ அவங்களுடைய சன்னாக இருந்தாலும் டாட்டராக இருந்தாலும் அவங்க அவங்கள வந்து அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஃபேமிலியாகவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அக்செப்ட் பண்ணலைங்கும் போது அடுத்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், யூ ஆர் த ரீசன். நடக்கலைனாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். வெரி சிம்பிள். மார்னிங் வந்து நம்முடைய அப்பாவோ இல்லை மாமனாரோ வாட்டெவர் அவங்க வெளியில் போயிருப்பாங்க, நம்ம காஃபி கொடுத்துருப்போம், வெளில போயிருப்பாங்க. வெளில போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா எந்த வேலையும் நடந்திருக்காது. நடக்கலன்னே ஒரே வார்த்தை என்ன சொல்லிடுவாங்க, இந்த காஃபியை குடித்தனால தான். ஏன் குடிக்காமல் போ, எது குடிச்சிட்டு போனேன். அடுத்த நாள் அதே மாதிரி காஃபி வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஏன் வாங்கி குடிக்கிற, குடிக்காமல் போக வேண்டியதானே. என்ன காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அது மூலமாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நம்மளையே வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொஜெக்ஷன். முழுக்க நம்மளை வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஆளாக, ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு ஆளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கேஸ் லைட்டனிங் திங்க் தான் இந்த ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு ஸ்கேப் கோட்டிங் அந்த மேஜரான டெக்னிக்கில் ஒரு விஷயந்தான், நார்சிசிஸ்டுடைய மேஜரான டெக்னிக்கில் தான் ஒன்று தான் இது. சரி, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஸ்கேப் கோட் இஸ் கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் மேனிப்புலேஷன். இந்த ஸ்கேப் கோட் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், முழுக்க நம்மளையே நம்ம மெனிப்புலேட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கேப் கோட் வந்து பலவிதமான வேலைகளை பார்க்குது. இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறது, நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறது. நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணால் நம்ம என்ன நினைப்போம், நம்ம மட்டும்தான், இவங்க எல்லாருமே நம்மளை மட்டும்தான் குறை சொல்கிறாங்க, ஸோ தட் நம்ம தான் ஒரு வேலை தப்பாக இருக்குமோ. ஏன்னா எல்லாருமே சரியாக இருக்காங்கல்ல, எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஆனால் என்னை மட்டும் அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் ஒரு வேலை தவறோ. அண்டு இதில் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் வேறு, நம்மளுடைய வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னால் அதுகளும் என்ன சொல்லுங்கள், ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் தப்பாக இருப்ப அப்படின்னு சொல்கிறது. ஒரு வேலை அது ஏன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த கதை நடக்கும். இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ்ட்டு இருந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா சிப்ளிங் என்ன சொல்லுவாங்க, இதாண்டா சாக்குன்னு ரொம்ப நாள் வச்சுருந்த வெஞ்சன்ஸ்லாம் தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது. ஒரே வார்த்தை, நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், நீ செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, விடு பாவம் அப்படின்னு என்னமோ ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் அவங்க ஆறுதல் சொல்ல நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஐயோ, அப்போ ஒரு வேளை நமக்கு இருக்கும் போல தெரியுதா தான் நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். முடிஞ்சது நமக்கு சீன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் வில் ஹெல்ப் அஸ் to manipulating ourselves. Stagnating with benefits. இப்போது நாம் இந்த மாதிரி மெனிப்புலேட் ஆகி நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால், இதே விஷயங்களில் நான் வந்து ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே வந்து இந்த ஸ்கேப் கோட்டாகவே வாழ்கிறது மூலமாக சில பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது.
என்ன பெனிஃபிட்டு? நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதே விஷயங்கள நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்? உண்மைதான், நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அமைதியாகவே இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே நம்ம சோம்பலாகவே இருக்க ஆரம்பிச்சிருவோம். சோம்பலாக இருக்கிறனாலையும் இப்படியே இருக்கிறனாலையும் இந்த டிப்ரெஷன் கூடயே ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிரும். அதை ஒரு பெனிஃபிட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு சொன்னால் அப்படியே வந்து நம்ம வந்து அதிலே நம்ம இருக்க ஆரம்பிச்சிடுவோம். விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் இனிமேல் யாராவது ஒருத்தவங்க என்னை வந்து மார்னிங் வந்து என்னை வந்து நீ ஒரு அன்லக்கி ஃபெலோ, நீ வந்து ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு அப்படி இப்படின்னு ஏதாவது திட்டலைனா தான் எனக்கு வந்து அப்புறம் சந்தேகம் வரும். ஐயோ இன்றைக்கி மார்னிங் என்ன சரியாக விடியலையே, யாரும் நம்மளை திட்டலையே அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிவியரான விஷயம். ஹிட் அடிங்க, சரியாயிடும். கொசு வேறு காலை கடிச்சிக்கிட்டே இருக்கு மக்களே. சரி, ஸ்டாக்னேட்டிங் இஸ் அ பெனிஃபிட். சரிங்கயா. அன்கான்ஷியஸ் அட்டம்ப்ட்ஸ். நாமளே இந்த இந்த மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அன்கான்ஷியஸாக நம்மளே ஸ்கேப்கோட் பண்ணுறதுக்கு ரீட்ராமடைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே எல்லாத்தையுமே ஏதாவது வயலைனா வேணுக்குனே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த மிஸ்டேக்ஸை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணி அவங்ககிட்ட திட்டு வாங்கினா தான் நமக்கு ஒரு இது மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட அதுவே நமக்கு ஒரு அடிக்ட் ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்கன்னு வச்சுல, ஒரு 6 மந்த்துக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது பயங்கரமாக வலிக்கும், அவங்களுக்கு பயங்கரமாக இதாக இருக்கும். அந்த மாத்திரை மருந்தெல்லாம் அந்த வாடைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாள். அப்புறம் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 15 நாள் எமோஷ்னல் திங்க்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். பயங்கர சிவியர் லோன்லினஸ். நம்ம அப்படியே ஏதோ ஒரு ரூம்குள்ளே அப்படியே அடைச்சி கிடக்கிற மாதிரி வரும். 1 மாதம் 2 மாதம் 3ஆவது மாதத்தில் வந்து அது அப்படியே பழகிடும். அது ஒரு வாழ்க்கை முறையாக பழகிடும். நமக்கு இன்ஜெக்ஷன் போடலைன்னா தான் இன்றைக்கி நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல. அந்த மாதிரி பெயினே வந்து ஒரு பழகி போகிற அளவுக்கான ஒரு மனநிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். அதை என்றைக்கும் நம்மளுடைய மனசுங்கிறத டாலரேட் பண்ணாது. பட் வேறு வழி இல்லைங்கும் பொழுது அது அப்படியே வந்து பழகி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய மனசு வந்து அந்த ஒரு எமோஷ்னல் நம்னஸ்ங்கிறது வந்துடும் நமக்கு. வேறு எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்படி இருந்தால் தான் சரி, இப்படி தான் இருக்கணும் போல தெரியுது அப்படின்னு இதையே நான் வந்து பழக ஆரம்பிச்சிடுவேன். ஓகே. ஸோ அன்கான்ஷியஸாக நான் அப்படி இருக்கவே நான் வந்து பழக்கப்பட்டு ஸோ அதையே நான் வந்து அகைன் அண்ட் அகைன் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்டிஃபையிங் ஆன் அவர் இன்ஆக்டிவ். இப்போ இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சில வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு தோண ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், நான் வந்து அந்த மாதிரி செயல் இல்லாமல் இருக்கிறதுனால, செயலற்று போய் இருக்கிறது, இவங்களை ஆப்போஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே நாம் வந்து ஒரு கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், அதில் வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் பண்ணுறது சரிதான், எனக்கு வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், இதுக்கு நான் யாரையாவது பிடிச்சி இழுத்துக்குவேன். என்னுடைய குழந்தை என்னுடைய ஃப்யூச்சருக்காக, என்னுடைய குழந்தைய ஃப்யூச்சருக்காக, என்னுடைய அம்மா அப்பா வந்து நாளைக்கு எதுவும் சங்கடப்பட்டுறக்கூடாது, சொசைட்டியில் அவங்களும் தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக. ஈவன் நார்சிசிஸ்ட் யாராக இருக்கிறாங்க, என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், என்னுடைய அப்பாவாக இருக்கலாம், என்னுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வாட்டவர், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இதை செய்கிறேங்கிறத முதற்கொண்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது, அதானே நம்மளுடைய கடமை. கல்ச்சுரல் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நாம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எக்ஸ்பெக்டிங் த சேம் வேர்ல்டு. நாம் பழைய மாதிரியான ஒரு ஆளாகவே இருக்க நாம் விரும்பியோம். அது மாதிரியே நான் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வேறு எந்த விதமான வழிகளும் நான் வந்து இருந்தாலும் போவதற்கு நான் ரெடியாக இல்லை. இட்ஸ் அ மேட்டர் ட்ரையிங் டு அட்ஜஸ்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றேன்னு சொன்னால், இதுலேயே அப்படியே வந்து எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதில் வந்து இது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறத போல் நானே நான் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இது முழுக்க என்ன ஆரம்பிச்சிட்றேன்னு சொன்னால், நான் இந்த ட்ராப்குள்ளே மாட்டி அகைன் அண்ட் அகைன் வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு என்னை நானே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்றேன். ஒரு கதை சொல்லவா? ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய ஒரு 5-6 கழுதைப்புலிகள் இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரமான மழை, அன்னைக்கு பயங்கரமான இடியும் மழையும் காற்றும் பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் ஒரு குகைக்குள்ளே போய் ஒரு தஞ்சமடையுது. கொஞ்சம் கொஞ்சமாக
இருட்டு வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும்போது அப்போ தான் தெரியுது பயங்கரமான மழை வந்துக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அப்படியே இரவு அப்படிங்கிறது பகலாக மாற ஆரம்பிக்குது. அந்த ஏர்லி மார்னிங்கில் போய் மாட்டிக்கிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பகல ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய விதமான கழுத புலிகள் இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டதா. இப்போது அது என்ன பண்ணி ஆனா அந்த கோட்டு மீன்ஸ் அந்த ஆடு எப்படியும் இந்த கழுத புலிகளை வந்து இந்த கழுத புலிகளை ஓவர் கம் பண்ணி நான் வெளியில் போயிட முடியாது, எப்படியும் இதுக்கு என்னை துரத்திடுங்க, எப்படி நான் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நாமளே என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா பண்ணலாம், இந்த கழுத புலிங்க வந்து கொஞ்சம் பசியாக தானே இருக்குது, இதுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு அதுகளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நம்மளை கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தோளில் இருக்கக்கூடிய ஒரு சதையை பிச்சு, நம்மளுடைய தொடையில் இருக்கக்கூடிய அந்த சதையை எப்படியாவது கடிச்சோ கிழிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி பிச்சு உரசி ரத்தம் வர வச்சு அதை பிச்சு அதை வந்து அதில் கொடுப்போம். ஸோ ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அதுங்க கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க, அதை சாப்பிட்டு ஒரு வேளை நம்மளை வந்து கொஞ்சம் விட்டு வைக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அதை செய்ய ஆரம்பிக்குது. செய்ய ஆரம்பித்தோடனே அதே மாதிரி நடக்குது. அந்த ஒரு வேளை வந்து அதுக்கு பசிய ஆரம்பிச்சுது. ஸோ அமைதியாக அப்படியே அமைதியாக இருக்குது. திருப்பி அது எந்திரிக்க ஆரம்பிக்குது, அதுகளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த ஆட்டுக்குட்டி தன்னோட இன்னொரு சதையை எடுத்து அதுகளுக்கு போட திங்க ஆரம்பிக்குது. ஈவினிங் ஆகுது. திருப்பி ஒரு முறைச்சி பார்க்கும்போதெல்லாம் ஒரு சதையும் வந்து போக ஆரம்பிக்குது. அப்படி ஒவ்வொரு சதையாக போனதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக அந்த அன்னைக்கு நைட்டு அதுக்கெல்லாம் நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்திரிக்கலாம் நினைக்கும் போது அதால் எந்திரிச்சு நிற்க முடியல. ஏன்னா சதைகள்லாம் போயிடுச்சு இல்லை, 4 காலில் இருந்து 4 சதையும் போயிடுச்சு. இப்போ அதால் எப்படி எந்திரிச்சு நிற்க முடியும், எந்திரிச்சு நிற்க முடியல. அடுத்த நாள் காலை வருது. அந்த சதைகள்லாம் போன அந்த அதீதமான இரத்தப்போக்குனால் அந்த ஆட்டுக்குட்டி செத்தே போச்சு. அந்த ஆட்டுக்குட்டி நினச்சே வந்து தான் வந்து அந்த இதுகளுக்கு பிரேவ் ஆகிடக்கூடாதுங்கிறது என்னமோ வின் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உண்மை தான். பட் ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். தட்ஸ் அ மேட்டர். ஸோ என்றைக்கு அந்த மாதிரி ஒரு ஆடாக நம்ம இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு ஆடாக வந்து நம்மளை மாற்றுறதுக்கான வேலைகள் தான் இந்த மாதிரி மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டனிங் எல்லாம். வாட் டு டூ அட்ரஸிங் த கோப்பிங் மெக்கானிசம். இது ஒரு கோப்பிங் மெக்கானிசத்துக்காக நானே என்னை மெனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறதில்ல, இது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறதில்ல, இது வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் கொடுக்க போகிறதில்ல, இது குழந்தைங்களுக்கான ஃப்யூச்சரை கொடுக்க போகிறதில்ல, எதுவுமே செய்ய போகிறதில்ல. அந்த ஆட்டை போல் நம்ம கடைசியில் சதைகள் எல்லாத்தையும் பிச்சு கொடுத்துட்டு நம்ம இறந்து தான் போவோமே தவிர இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு யாரும் நமக்கு செலவு வைக்க போகிறதும் இல்லை. சொசைட்டி என்ன சொல்லிடுமோ, இது என்ன சொல்லிடுமோ, யார் என்ன சொல்ல போகிறா, அவனுக்கு வேறு வேலை இல்லை. ஒரு நாளில் வந்து இந்தியாவில் மட்டும் 352 கிட்ட மேற்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது, டிவோர்ஸ் ஆகுது, தீர்ப்புகள் வருது. எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் யார் என்ன சொல்ல போகிறா. பட் நம்மளுடைய மனசு அப்படி நினைக்கிறதுக்கான காரணங்கிறது அந்த கோப்பிங் மெக்கானிசம் தான். அது திருப்பி வந்து ரீட்ராமடைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசை முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதில் ஜஸ்ட் பி அவேர் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எந்த ஒரு விஷயம் என்னை தடுக்குதோ, இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் ட்ராமடைஸ் பண்ணுதோ, ஏன் வந்து எந்த ஒரு வழியுமே இல்லை, நோ வே அவுட், வெளியில் போகிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன், ஏன் எனக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸே இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களுடைய பேச்சுக்களை கேளுங்க. அவங்ககிட்ட நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். சும்மா விதி இதுதான், இப்படியே இருக்க வேண்டியதான், இப்படியே போக வேண்டியதான், இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்களை கூட சேரவே சேராதீங்க. என்ன வேஸ்ட்டாக அவங்களுடைய ஃபோனில் இருக்க சார்ஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கிட்ட பேசினாலும் கடைசியாக வந்து ஃபைனலாக இதிலே தான் இருக்கிறதுக்கு அது என்கரேஜ் பண்ண போகுதுங்க. சீயிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒரு வேளை உங்களுடைய நார்சிஸ்டாக இருக்கவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருந்து தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா.
ஸோ தட் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. விச் மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்மளை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்காமல், நம்ம ஃப்யூச்சரை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்காமல் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. ஸ்ட்ரென்தன் அவர் செல்ஃப் எஸ்டீம். நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஜாக்கிங் ஓடுங்க, வாக்கிங் போங்க. இதெல்லாம் கிடையாது செல்ஃப் எஸ்டீம் இது பண்ணாது. ஆனால் கலரிஸாக குறையிறதுக்கு, ஃபிட்னஸ் அதிகமாகிறதுக்கு அதுக்கு எதுவும் மீட்ரு இருக்கா என்ன? செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்துவது எப்படி? இல்லை, நியூட்ரிஷன் ஃபுட்டாக சாப்பிடுங்க, செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். யார் சொன்னது? ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகிற அளவுக்கான டிசர்வான ஒரு ஆளாக நீங்கள் மாறும்போது தான் உங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது அதிகமாகுது. அப்போ அந்த ப்ராப்ளத்தில் எந்த ஒரு விஷயங்கிறது ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி என்கிட்ட இருக்கிறனால தான், எமோஷ்னலியும் என்னுடைய ஸ்கில் ஓரியன்டாகவும் ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி என்கிட்ட இருக்கிறனால தான், ஏதோ ஒரு வேல்யூ வந்து குறைவாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைங்கிறது எனக்கு வருது. என்னுடைய வேல்யூவை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைங்கிறது என்னை விட்டு போயிடும். அப்போ இந்த பிரச்சனை போகணும்னு சொன்னால் எந்த விஷயத்தில் என்னை நான் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கணுங்கிறத பாருங்கள். அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட்ரஸ் வேர் இஸ் யுவர் வீக்னஸ். கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இதுதான் எங்களோட நம்பர். உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குப்பா. வேறுனா நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட நம்பர். வேறு என்ன? தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what.